உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானிடத்தில் போகாமல் அநியாயக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்பமான வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எனப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க தக்கதாக விவேகை ஒருவனாயிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறார், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறார். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்வதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.